ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் கிச்சன் கேபினெட்லேருந்து சுஜி பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான டேஸ்டியான ரசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்குங்க. தோல் உரிக்காமல் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நான் கொஞ்சம் காரத்துக்காக எக்ஸ்ட்ரா பச்சை மிளகாய் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 2 மட்டும் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகும், 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கிங்க. ஃபுல்லாக அரைய வேணாம், லைட்டாக அரைச்சா போதும். நெக்ஸ்ட்டு ஒரு மீடியம் சைஸு தக்காளி சைஸ் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுருங்க. இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு அதில் நான் ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி இது. இதை நல்லா இதுமாரி மசிச்சு விட்டுக்குங்க. நல்லா இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு தனியாக எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம அரைச்சோம்ல பேஸ்ட்டு, அதையும் அதில் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கிங்க. கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிங்க. 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்குங்க. கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் ஒரு வரமிளகாவை சேர்த்துருக்கேன். ஓகேவா? ஒரு வரமிளகா தாளிப்புக்கு சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு கருவேப்பிலை, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் பெருங்காயம் சேர்த்துக்குங்க. பெருங்காயம் நல்லா மணமாக இருக்கும். பெருங்காயம் சேர்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க ரசம் மிக்ஸ் இருக்குல்ல, அதை அப்படியே சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துங்க. புளியில் நான் ஆல்ரெடி ஊற வைக்கிறதுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு அளவு பார்த்துக்கிட்டு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு பிடி கொத்தமல்லி தலையும் அதில் மேலே தூவி விட்டுக்குங்க. ரசம் கொதிக்கக்கூடாது. கொதிக்கிற ஸ்டேஜ் மட்டும்தான் வரணும். அதை பார்த்துங்க. நல்லா பபிள்ஸ் விடும் ரசம். அந்த இது வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் அடுப்பை. இதான் அதோட பதம். எடுத்து சர்வ் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்தமாரி ஒரு தக்காளி ரசம் செஞ்சு பாருங்கள். நல்லா பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. ரசம் வேணாங்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.